அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகியோட புதுசா வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை பத்தின ரிவ்யூ தான் இது. வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் வந்து கலரிங் மட்டும் இல்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வந்து இருக்கு. 1 கலர்ஸ் mazes for hours and engaging entertainment, develop fine motor skill, problem solving and visual perceptual skills. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஃபுல் கலர் ஒரிஜினல் இலிஸ்ட்ரேஷன், பிரைன் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இந்த புக். இது எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கலர் பண்ற மாதிரி இல்லாம இந்த பேர்ட், இப்ப இந்த ஒரு பேர்டு இருக்கு அப்படின்னா இதோட சேம் என்ன இருக்கு அப்படி அந்த நேமுக்கு வந்து என்ன வந்து வரும் மேட்ச். அப்ப வந்து இந்த பேர்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜங்கிள் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த சீசன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பேர் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க மேங்கோ, ஸ்ட்ராபெரின்னு. அப்ப இது வந்து நம்ம வந்து இடது பக்கம் வலது பக்கம் சொல்லி நம்ம குறுக்கெழுத்து மாதிரி கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா, நம்ம புக்ல எல்லாம் வரும், வாரம் மலர் இது மாதிரிலாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பசில்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. இது கண்டுபிடிச்சு நம்ம சர்க்கிள் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ், 7 வித்தியாசங்கள் கண்டுபிடி, 6 வித்தியாசங்கள் கண்டுபிடின்னு இருக்கும் பாத்தீங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபைண்ட் த டிஃபரன்ஸ், இது ரெண்டு படத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் த ஆட் இன் ஈச் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இது 4ல ஏதோ ஒண்ணு வந்து மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் கேம், அதாவது லுக் அட் த பாய் இன் த ஸ்கொயர், கேன் யூ ஃபைண்ட் ஹிம் அமாங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து இந்த பையன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வேற பையன் வந்து இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த புக் வந்து இருக்கு. அதே மாதிரி டிசைன் ஃபன், இந்த அச்சு மேல வரைஞ்சு மேல கலர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைம் டைம், அதாவது ஃபைண்ட் த கலர் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைம் வித் த வேர்ட் ஃபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பேட்டு, ஹேட்டு அந்த மாதிரி. இப்ப வந்து ஃபிஷ்ஷு, இதுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரைமிங்கோட வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ளவர் இன் த மேஸ், அதுக்கான ஃப்ளவர் அந்த வழி வந்து எப்படி போகணும், இதெல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷனோட இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து பிக்சர் பர்ஃபெக்ட், அப்சர்வ் த பேர் பிக்சர், ஜாயின் த நேம், நியூ வேர்டு. இப்போ வந்து இது வீலு, இது சேர் அப்படின்னா வீல் சேருங்கிற நியூ வேர்டை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கவ் மேன், இது மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய இருக்கு. ஃபுட்பால் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேம் வந்து நம்ம வந்து புதுசா ஒரு நியூ வேர்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்பர் வைஸ் ஜாயின் பண்ணி இது வந்து என்ன ஹூ ஆர் யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ரெஃப்ரெஷிங் பாத்துல கலர் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் வித் த லெட்டர் பி. பில வந்து என்னென்ன ஸ்டார்ட் ஆகும், பாய், பலூன், பேஸ்கெட், பேட்டு, பால், இந்த மாதிரி பில ஸ்டார்ட் ஆகிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உன்னிப்பா நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும், ஷேடோ ஃபன் சொல்லிட்டு. இதுல வந்து ஒரே ஒரு இது மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து இருக்கும், மத்த 3 பாத்தீங்கன்னா வந்து ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஷேடோ வந்து நிழல்ல வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்புறம் ரேன் ஆப்ஜெக்ட் ரைம் வித் வேர்ட் ரேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் மேன் அவுட், இது 4ல வந்து ஒன்னு வந்து டிஃபரன்ஸ், அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அனிமல் ஃபுட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து லயன் வந்து என்ன சாப்பிடும், கேட் என்ன சாப்பிடும், இப்ப ரேபிட் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கேரட் சாப்பிடும். ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து அப்படிதான், நமக்கு வந்து நியூவா வந்து ஒரு இது, இப்போ வாட்ச் மேன் அப்படின்னா வாட்ச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியூவா ஒரு வேர்டு வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஹூ இஸ் தட் அனிமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிராஸ் வேர்டு. இதுல வந்து என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்களோ, இப்போ 3 வந்து பெண்ணுனா PEN பெண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ வந்து அந்த அனிமல் நேம் வந்து வந்துடும் நினைக்கிறேன் ஃபுல்லா. அந்த இது எழுதும் போதே அந்த அனிமல் நேம் வந்துடும். அப்பதான் நம்ம ஹூ இஸ் த அனிமல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது குழந்தைக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கலர் பண்றதுதான். ஆனா என்ன அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1 வந்து ரெட், 1ஆம் நம்பர்ல இருக்கிறது எல்லாமே ரெட் கலர்ல அடிக்கணும், 2ஆம் நம்பர்ல உள்ளதெல்லாம் ஆரஞ்சு, 3 வந்து எல்லோ, 4 வந்து லைட் கிரீன், இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த கலர் வந்து நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டா வந்து அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராங் பிக்சர், இது வந்து 17 மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து இது வந்து ராங் பிக்சர் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா உட்காந்து செய்யற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மைலிங் பியூட்டி, டிரா பண்ணிட்டு நம்ம வந்து கலர் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, அவங்களே எல்லாத்துக்கும் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள்ட்ட வந்து ஆன்சர்லாம் எதுவுமே காமிக்காம நம்ம வந்து அவங்க வந்து பண்ண சொல்லணும். ஸோ இந்த மை பிக் ஆக்டிவிட்டி புக் 2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நான் வந்து பாத்தீங்கன்னா மங்கள்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். அங்க வந்து ஸ்டேஷனரி ஐட்டத்துல வந்து இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 rupees போட்டிருந்தாங்க. ஆனா 72 rupees தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெறும் டிராயிங் கலரிங் மட்டும் இல்லாம பிரைன் ஆக்டிவிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க இல்ல செகண்ட் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புக்குன்னு சொல்லலாம், ஆக்டிவிட்டி புக்குன்னு. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கி கொடுங்க. ஏதாவது பர்த்டே கிஃப்ட் இந்த மாதிரி கொடுக்கணும்னா கூட இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா தான் இருக்கு. இப்ப வந்து யோகி வந்து இந்த இதான் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதாவது எஸ்கேப் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூண்டுக்குள்ள வந்து இந்த பட்டர்ஃபிளை மாட்டிருக்கு. இதை வந்து எப்படி வந்து வெளியே போகணும் அப்படிங்கறத பண்ண போறான். ஸோ இன்னைக்கு ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறான். எப்படி பண்றான்னு பார்ப்போம். இடையில ஸ்டக் ஆகக்கூடாது, கூட எதுவும் அடைக்கக்கூடாது, மாதிரி பண்ணணும். கையெடு. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டான். செகண்ட் வந்து த சீசன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து எவ்வளவு கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். அது பேர் சொல்லுங்க என்னன்னு. ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ஆரஞ்சு, நேம் சொல்லுங்க. பைனாப்பிள், ஃபிக், பேர் சொல்லுங்க. கோவா, வாட்டர்மெலன். எதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க டிக் பண்ணுங்க. அப்பதான் கண்டுபிடிக்காதுன்னு கண்டுபிடிங்க. இன்னும் எத்தனை இருக்கு? 3. ஃபாஸ்ட். பீச், வெரி குட். வந்து ஃப்ரூட்ஸ் நேம் வந்து கண்டுபிடிச்சிட்டான். எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்பெல்லிங்கும் நிறைய வந்து கத்துக்கலாம் இது மூலமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். இதை வந்து கண்டுபிடிக்க போறாப்ல. 1 2 3 போட்டுக்கோ. அப்பதான் எத்தனை டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சான்னு தெரியும். அவங்க 10 டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் பண்ணி 1 போடுறேன். சர்க்கிள் மட்டும் பார்த்துக்கோங்க. காமி டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஓகே. சரி 9 10 வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நீ கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். மைனூட்டா கொடுத்துருக்காங்க பாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். வாயில கை கூடாது. க்ளூ தரவா? அது வந்து ஒரு கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு இதுக்கு. 9 கண்டுபிடிச்சிட்டீங்க. அது மட்டும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். உத்து கவனிச்சா தெரியும்.
என்னது? வெரி குட். அப்ப மைனூட்டா கண்டுபிடிக்கணும், சரியா? அதாவது ஆனா நடுவுல கண்ணு இருக்கு, சைடுல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 100க்கு 100 எல்லாருமே வாங்குறது கஷ்டம். 99 வரைக்கும் எல்லாரும் வாங்கிடலாம். ஆனா 100 வாங்கணும்னா இந்த அளவுக்கு மைனூட்டா நம்ம பார்க்கணும். இந்த கண்ணு பாரு நேரா இருக்கு, இந்த கண்ணு மேல பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. சோ மைனூட்டா நல்லா அப்சர்வ் பண்ணுவோம் கிளாஸ்ல, சரியா? அப்பதான் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வாங்கி கொடுங்க. இதோட விலை வந்து 72 ருபீஸ் தான். நீங்க வந்து மொபைல்ல நம்ம குழந்தைங்களை வந்து அதிகமா வந்து இன்வால்வ் பண்றதை விட இந்த மாதிரி புக்ஸுக்கு வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதிக நேரம் வந்து ஒதுக்குங்க. நம்மளுமே ஒரு 1/2 அன் அவர் வந்து அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம ஒரு அப்ரிஷியேட்டும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வெரி குட்னு சொல்லி நம்ம வந்து அந்த புக்லயே வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டார்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் கூட நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ நானும் அப்படிதான் பண்ண போறேன். இந்த புக்ஸ் ஃபுல்லா யோகி வந்து கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.